ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் 8 விதமான சிறப்புகளை கொண்டவர். அதனால் அவருக்கு அஷ்டாம்ச ஆஞ்சநேயர்னு கூட சொல்லுவார்கள். அதாவது அனுமனது வலதுகை தன்னை நாடி வரும் பக்தர்களின் பயத்தை போக்கி அஞ்சேல் என்று அபயஹஸ்தத்துடன் வரங்களை வாரி கொடுப்பது முத்திரை பதிக்கும் முதல் சிறப்பு. மனிதனின் உள் எதிரியான காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இவைகளையும் வெளி எதிரிகளையும் அழிக்கக்கூடியது. இந்த 5 வகை ஆயுதங்களில் கதாயுதம் மிகவும் சிறந்தது. வெற்றியை மட்டுமே தரக்கூடிய இடது கையில் அனுமன் தாங்கும் கதாயுதம் 2வது சிறப்பு. மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. இராமாயணத்தில் லக்ஷ்மணன் மயங்கி கிடந்த நிலையில் அவரை காக்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்ததில் ஒரு பகுதிதான் மேற்கு தொடர்ச்சி மலையில் சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகள் உள்ளன. ஆஞ்சநேயர் இந்த மலையை பார்த்தபடி அருள்பாலிக்கிறார். இவரை தரிசிப்பதன் மூலம் நோய் நொடியற்ற வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கை. மேற்கு நோக்கிய முகம், இது 3வது சிறப்பு. யமதர்மராஜனின் திசை தெற்கு. ஆஞ்சநேயரின் தெற்கு நோக்கிய கால்களை வணங்குவதால் மரண பயம் நீங்கி ஆயுள் பெருகுகிறது, நல்வாழ்வு தரும். இது 4வது சிறப்பு. ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பு பெற்ற வாளில் நவகிரகங்களும் அடங்கியுள்ளன. அதிலும் குபேர திசையான வடக்கு நோக்கி வாள் அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு. இதனால் குபேரனின் அருள் முழுமையாக கிடைக்கும். இங்கு வடக்கு நோக்கிய வாளை முழுமையாக தரிசிக்கலாம். ஆஞ்சநேயரை வணங்கினால் நவகிரக தோஷங்கள் பிடிக்கும் என்ற பயமே தேவையில்லை. ஓ ராமா, உனது நாமாவையோ இந்த அனுமனின் நாமாவையோ யார் கூறினாலும் அவர்களிடம் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று ராமரிடம் சத்தியம் செய்துவிட்டு சனி பகவான் தன் இருப்பிடம் சென்றதாக கூறுவார்கள். ஐயம்போக்கும் இது 5வது சிறப்பு. ஆலவாயன் சிவனின் அம்சம் 6வது சிறப்பு. இராமாயணத்தில் கடவுளர்கள், தேவர்கள் என ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் ஏற்றார்கள். அதன்படி ஆலவாயனான சிவன் இராமாயணத்தில் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் ஆஞ்சநேயர். எனவேதான் அனுமரை வணங்க சைவ வைணவ பேதமெல்லாம் கிடையாது. ஆஞ்சநேயரின் தரிசனம் சிவ தரிசனத்துக்கு ஒப்பானது. ஆஞ்சநேயரும் சிவனும் ஒன்று என்பதற்கேற்ப சிவலிங்கத்திற்கு மத்தியில் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிறார். ஏழுமலையானின் அனுக்கிரகம் 7வது சிறப்பு. ஏழுமலையானின் இதயத்தில் மகாலட்சுமி இருந்து அருள்பாலிப்பது போல இங்கு ஆஞ்சநேயரின் வலது உள்ளங்கை மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள். இதனால் அஷ்டலட்சுமிகளின் அனுக்கிரகம் கிடைக்கிறது. எரிகின்ற சூரியன் 8வது சிறப்பு. ஆஞ்சநேயரின் கண்கள் காலை நேரத்தில் எரிகின்ற சூரியனாகவும் மாலை நேரத்தில் குளுமை தரும் சந்திரனாகவும் காட்சி தருகிறது. ஜீவநேத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றது. அனுமனின் பார்வையை தரிசிப்பவர்களை அனைத்து தோஷங்களையும் நீக்கி அருள்மொழி பொழிய வைக்கிறது என்பதை உணரலாம். இதுதான் ஆஞ்சநேயரை பற்றிய சிறப்பு. நாளைய தினம் அனுமத் ஜெயந்தி, மார்கழி அமாவாசை. அதனால் இன்றைய பதிவில் ஆஞ்சநேயரை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் பதிந்தேன். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.